மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். அரபு நாட்டில் இருந்து எச்சரிக்கை போயிருக்கு. ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் ரத்து பண்ணலை அப்படின்னா நடக்கிறதே வேற அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை சத்தம் போச்சு. எங்கேருந்து போச்சு நினைக்கிறீங்க? சவுதி அரேபியா. அதுதான் இப்போ ஆச்சரியப்படுறீங்கல்ல. உங்களுடைய அண்ணன் தண்ணி பழக்கம் உங்களோட உறவே மொத்தத்துக்கு முறிச்சுக்கிடுவோம், வேறு மாதிரி ஆகி போயிடும், ஒழுங்கு மரியாதை நிறுத்துங்க அப்படின்னு கெஞ்சலாவும் குமுறலாவும் அவர் எம்பிஎஸ் முகமது பின் சல்மான் அவர் அங்கே கொடுத்த அந்த எச்சரிக்கை. சரி, எச்சரிக்கை ஏன் கொடுத்தாருன்னு இருக்குல்ல. சரி, எச்சரிக்கை கொடுத்த உடனே அவங்க அஜிஜோ சவுதி அரேபியா சொல்லிட்டாங்க ஆள் இல்லையே. அப்போ இவன் சவுதி அமெரிக்கா வேணும்னு சொல்லிட்டான்னா தளங்கள் மொத்தத்துக்கு காலியாகும். அந்த தளங்கள் காலி ஆச்சுன்னா அமெரிக்கா அங்கே எங்கேருந்து வேலை படம் நடத்த முடியும்? யுத்தத்துக்கு அவுட் ஆயிரும். ப்ளஸ் அவனுக்கான எக்கானமி இருக்குல்ல, அமெரிக்கன் எக்கானமி டோட்டலாக பிரச்சனையாயிரும். அதுக்கப்புறம் இஸ்ரேல் இருக்கான்ல, இஸ்ரேலை அடிக்கிறதுக்கு இவங்க ஏமனி இருக்கான்ல, அவன் நடந்து போய் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அனுப்புகிற ஒரு மிசைலையும் தாக்குறதுக்கு 2-3 மிசைல் தேவைப்படும். இப்படி தாக்கி இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சது இந்த மாதிரி குறைஞ்சிருச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது பேட்ரியாட்டோட மிசைல் அப்படின்னா வெறும் 700-750 இருக்குது. அவ்வளோ குறைஞ்சிச்சு. இப்போ இங்கே அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுவும் போயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பேன் உட்காந்துருக்க வேண்டியதுதான். அடி மட்டும்தான் வாங்க தடுக்க முடியாது. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உலக செய்தி பகுப்பாய்வாளர் கசாலி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மலித் சார். மீண்டுமான்ற மாதிரி அமெரிக்க அதிபர் ஈரானோட போரை ரத்து பண்ணியிருக்காரு. அவரே ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறாரு, அவரே ஒரு பக்கம் முடிக்கிறாரு. இது மிடில் ஈஸ்டின் அலறல் சத்தம் அவர் காதில் விழுந்துருச்சா, இல்லைனா என்ன காரணத்துக்காக இந்த போர் ரத்துங்கிறது டீட்டெயிலாக பேசிடுவோம். அதுக்கு முதல்ல ஒரு அரபு நாட்டில் இருந்து எச்சரிக்கை போயிருக்கு. ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் ரத்து பண்ணலை அப்படின்னா நடக்கிறதே வேற அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். யார் சொல்லியிருப்பா? நீங்கள் சும்மா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கள், யார் சொல்லியிருப்பா? என்ன சார் என்கிட்ட கேட்குறேன்? இல்லை, நீங்கள் கேள்வி கேட்டாலும் எப்படி பார்த்தாலும் இந்த உலக செய்திகள்லாம் கேள்வி கேட்குறீங்க. இப்போ அதாவது மிடில் ஈஸ்டில் அங்கேருந்து இங்கே ஈரான் மேலே ஸ்ட்ரைக்கு, ஓகே, தாக்குதல் நடத்த போகிறத நீங்கள் ரத்து பண்ணலைன்னா, ஏன்னா முந்தா நாள் நைட்டு பயங்கரமான ஒரு எஸ்கலேஷன். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட இடத்த அடிக்க போகிறாங்கன்னு சொல்லி அமெரிக்கா சைட்லேருந்து இது CNN ரிப்போர்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க அதுக்கு பதிலாக ஈரான் என்ன சொன்னாங்க, 14 இடத்த அடிப்போம், 2 இஸ்ரேலு, அப்புறம் ஜோர்டான் இல்லை, சவுதி அரேபியா 2, அதுக்கப்புறம் UAE 2, பஹ்ரைன் 2, குவைத் 1 அப்படின்னு ஆரம்பித்து நிறைய, அதாவது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது இல்லாமல் எனர்ஜி இருக்கு இல்லையா, ஆயில் ஃபீல்டு, ஆயில் ரிஃபைனரி, ஆயில் ஸ்டோரேஜ், ஆயில் ஃபீல்டு, இப்படியே இந்த ரிசோர்ஸஸ் ஃபுல்லாக அடித்து தீக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை நம்ம முன்னாடி ஒரு பேப்பரில் போடுவாங்க, சதக்கென்று இந்த இடத்தில் தான் குத்தினார் அப்படின்னு போடுவாங்க. அது மாதிரி இந்த இடத்தில் தான் குத்தினார் அப்படின்னு சொல்லி போட்டு வட்டம் போடுவாங்க. அது மாதிரி இவங்க கொடுத்து வட்டம் போட்டு காமிச்சாங்க, இந்தந்த இடத்துல நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் கொடுத்தாங்க. சரி, இப்போல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய, அதாவது மொத்தத்துக்கு மிடில் ஈஸ்டில் அரபு நாடுகள் மொத்தத்துக்கும் அடல் சத்தம் கேட்டுச்சு. ஆனால் ஒரு நாடு நீங்கள் தாக்குனீங்கன்னா வேறு மாதிரி மாறி பேரும் அவனே நிறுத்துறீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு எச்சரிக்கை சத்தம் போச்சு. எங்கேருந்து போச்சு நினைக்கிறீங்க? சவுதி அரேபியா. அதுதான் இப்போ ஆச்சரியப்படுறீங்கல்ல. ஏன்னா சவுதி அரேபியா ப்ரோ அமெரிக்கன் தான், அப்புறம் இஸ்ரேலோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கவங்க தான், அப்புறம் ஈரானோட முரண்படுறவங்க தான். காரணம் என்னென்னா ஹவுதிஸ்க்கு நிறையா சப்ளை பண்ணி, அதாவது ஆயுதங்கள் சப்ளை பண்ணி இஸ்ரேலை இது சவுதி அரேபியாவை பேரலைஸ் பண்ணுற அளவுக்கு மொத்தத்துக்கு அடித்து தீர்த்துருக்காங்க. அவங்கள ஹர்மோஸ்லேயும் போக முடியல, பாபல் மத்தியிலையும் போக முடியல. அப்புறம் சுயஸ் கால்வாய் வழியே மெடிட்ரேனியன் சீ வழியே சுற்றி போவோம் அப்படின்னா கரெக்டாக அங்கே டேமேட்டான்னு சொல்லி அந்த மெடிட்ரேனியன் சீயில் இருக்கக்கூடிய எகிப்து இருக்காங்கல்ல, அந்த துறைமுகத்தையும் போய் அடிச்சிருக்காங்க. நாங்கள் சுற்றி அடிப்போம்டா அப்படின்னு சொல்லி ஈரான் காமிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் ஈரானை நீங்கள் தொட்டிங்கன்னா அவங்க நோட் பண்ணி வேற கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே முக்கியமான மற்ற இடங்கள்லாம் அடித்தாச்சு.
அதுக்கப்புறம் ரியாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ஆயில் ரிஃபைனரி அண்ட் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, அந்த இதையும் அடிக்க போகிறேன்னு சொல்லி குறியிட்டு காமிச்சிட்டாங்க. அப்போ இங்கேருந்து போயிருக்கு, நீங்கள் அடித்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களை விட்டு டோட்டலாக விளைக்கிறோம், இதோட மொத்தத்துக்கு உங்களுடைய அண்ணன் தண்ணி பழக்கம் உங்களை உறவே மொத்தத்துக்கு முறிச்சுக்கிடுவோம், வேறு மாதிரி ஆகி போயிடும், ஒழுங்கு மரியாதை நிறுத்துங்க அப்படின்னு கெஞ்சலாவும் குமுறலாவும் அவர் எம்பிஎஸ் முகமது பின் சல்மான் அவர் வந்து அங்கே கொடுத்த அந்த எச்சரிக்கை. சரி, எச்சரிக்கை ஏன் கொடுத்தாருன்னு இருக்குல்ல, சரி எச்சரிக்கை கொடுத்த உடனே அவங்க வந்து அஜிஜோ சவுதி அரேபியா வந்து சொல்லிட்டாங்க, கேட்குற ஆள் இல்லையே அவரு, சவுதி அரேபியா சொல்லிட்டாங்க, அஜிஜோ ஓகே உடனே விட்ரா பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுவாங்களா? அப்படி இல்லை, அவங்களுக்கு வந்து டேட்டாஸ் வரும்ல, அந்த டேட்டா என் கையில் கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ வந்து சவுதி அரேபியா சொல்லிட்டாங்களே அப்படின்னு அஜிஜோ சவுதி சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்குற ஆட்கள் இல்லை. ஆனால் நமக்கு ஏற்கனவே என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் நிறைய ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்குங்க இல்லையா, அப்படி வரும்போது இந்த டேட்டா வந்து இப்போ இங்கே உட்காந்துருக்க சென்னையில் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க நம்ம கைக்கே டேட்டா வருது அப்படின்னா ஈரான் கைக்கு போகாமல் இருக்குமா, பாகிஸ்தான் கைக்கு போகாமல் இருக்குமா, சவுதி அரேபியாக்கு இல்லாமல் இருக்குமா? சரி, அமெரிக்காவோட டேட்டா, அதாவது அமெரிக்காவில் எவ்வளவு இன்டர்செப்டார் மிசைல்ஸ் கையில் வச்சுருக்காங்க, ஓகே, ஒன்று பேட்ரியாட்டுக்கு இன்னொன்று தாடுக்கு அப்படின்னு சொல்லி இப்போது 2025 எவ்வளோ வச்சுருந்தாங்க, இப்போது ஏப்ரல் 9 ஓகே, மார்ச்சில் ஃபுல்லாக அடித்து முடித்து ஏப்ரல் 9 எவ்வளோ கையில் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து இன்றைக்குன்னா ஜூலை 27 எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபுல் டேட்டா வந்துருச்சு. அந்த டேட்டா இஸ்ரேலுக்கு போகாமல் இருக்குமா? ஏன்னா இஸ்ரேலுக்காரன் வந்து அங்கே பெரிய அளவுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, அமெரிக்காவும் நாடு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல. ஓகே, இதே இது வந்து சைனாவோ வடகொரியாவோ ரஷ்யாவோ அல்லது ஈரானோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஆயுதம் தேவை, ஒரு ஃபைட்டர் ஜெட் வேணும், இல்லை மிசைல் வேணும், ட்ரோன் வேணும் அப்படின்னா அவங்களோட கவர்மெண்ட் இருக்குல்ல, கவர்மெண்ட் தான் தயாரிக்குது. இப்போ நம்ம ஊரில் வந்து பிஹெச்இஎல்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல், அப்புறம் பிஇஎல் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வந்து இந்த ஓட்டிங் மிஷின்லாம் வந்து பண்ணுவாங்கல்ல, அதில் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அது வந்து கவர்மெண்ட் கம்பெனி. ஓகே, அப்புறம் பெட்ரோல் எடுத்தாச்சுன்னா கவர்மெண்ட் கம்பெனி இருக்குது, அது இல்லாமல் ப்ரைவேட்டில் ரிலையன்ஸ் இருக்குது, எஸ்ஆர் ரிலையன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அப்போது அமெரிக்காவில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 100% வந்து இப்போ ப்ரைவேட்டு எல்லாமே, அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. அதுங்க ஃபைட்டர் ஜெட் வேணுமா, அதுக்கு வந்து லாக்ஹீட் மார்ட்டின் அப்படின்னு ஒரு கூப்பிட்ற யாராக இருக்கா அந்த அமெரிக்கன் கம்பெனி, லாக்ஹீட் மார்ட்டின் ஓனர் யாருன்னா, நான் வந்து அதில் பார்த்த வரைக்கும் யூதர்கள் தான் அங்கே வந்து ஃபைனான்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டெக்னிக்கல் ரொம்ப ஆயுத இது இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், மேஜர் ஐட்டங்களை வந்து ஒரு 10-12 பேர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க மொத்த அமெரிக்காவையும். அவங்க நினச்சா உலகத்தில் என்னெல்லாம் ஆட்டி படைக்கணும் அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ லாக்ஹீட் மார்ட்டினை கூப்பிட்டு வந்து எனக்கு வந்து F-35 ஃபைட்டர் ஜெட்டு வேணும், சவுதி அரேபியா கேட்குறான், கொடுக்கல. அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் சவுதி மிரட்டுறாங்க, நீங்கள் இங்கே கொடுக்கலன்னா நான் வந்து J-35 சைனாலேருந்து வாங்குவேன். அப்போது F-35 வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 50 பில்லியன் இல்லை 100 பில்லியன் வச்சுக்கங்களேன் F-35, இங்கே வந்து 10 பில்லியன்ல எனக்கு அதே இதோட கிடைக்குது, அதே கெப்பாசிட்டி கிடைக்குது, நான் இங்கே வாங்கிக்கிறேன். ஆனால் ஐயோ சைனா உள்ளே வந்தாலும் வீணாக போயிடும் அப்படின்னு சரி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. இப்போ இந்த நேரத்தில் இது நிறுத்துறதுக்கு முக்கியமான அடிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து நெதன்யாகு அங்கே போய் பேசுனது. இப்போது ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போய்கிட்டு இருக்கு. ஹர்மோஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலை. மொத்த அரபு நாடுகள் எல்லாம் ஜிசிசி கண்ட்ரி, நான் ஜிசிசி கண்ட்ரி ரெண்டுமே பிரச்சனையாக இருக்குது. ஜிசிசி கண்ட்ரி பெரிய நாடு வந்து சவுதி அரேபியா, ஒன்று இந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் ஹர்மோஸில் போகிறத க்ளோஸ் பண்ணி அது பிரச்சனையாகி 1400 கிலோமீட்டர் வந்து பைப்லைன் போட்டு அங்கேருந்து இங்கே செங்கடல் வரைக்கும் வந்து அங்கே ஏற்றி விட்டுட்டு பாபல் மந்திப்பு, செங்கடல் வழியே கீழே பாபல் மந்திப்பு, அதுலேருந்து வெளியே வந்தாங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஏடன், ஓகே, ஏடன் வளைகுடா அந்த கடலுக்கு வந்துட்டு அப்படியே நீங்கள் இந்திய பெருங்கடல், அரபிக்கடல் இந்த கடலுக்கு போகலாம் அப்படின்னு இடத்தையே பாபல் மந்திப்பும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ இப்படி இல்லைன்னா நான் வந்து தலையை சுற்றி ஓடி அப்படி வர்றையா அப்படின்ற மாதிரி தலையை சுற்றி மூக்க தோற மாதிரி சுயஸ் கால்வே மேலே அப்படியே சுயஸ் கால்வே வழியே போய் மெடிட்ரேனியன் சீக்கு போய் அதுக்கப்புறம் ஒரு சுற்றி இந்த பக்கம் வரலாம் அப்படின்னு அங்கே ஆரம்பித்தாங்க. ஓகே, அங்கே ஆரம்பிக்கும் போது அங்கே பொட்டுன்னு ஒரு ரேடார் வந்து பெருசாக அடிச்சிருச்சு. 2 கப்பல் அடிச்சிச்சு. ஒன்று வந்து நார்மல் இவங்களோட கப்பல், இன்னொன்று வந்து அமெரிக்காவோட கப்பல், அமெரிக்கா எண்ணெய் கப்பல். எண்ணெய் வந்து வர்த்தகம் பண்ணுற கப்பல், எண்ணெய் வந்து ஸ்டாக் பண்ணுற கப்பல். அது வந்து டீட்டெயில் படித்தோம்னா ஆச்சரியமாக இருந்துச்சு. வெளியில் நிலத்தில் டேங்கர் போட்டு ஸ்டாக் பண்ணலாம், கடலுக்குள்ளே ஸ்டாக் பண்ணுறதுக்கு கப்பல் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதில் ஸ்டாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து எண்ணெயை வந்து எடுத்து ஃபைட்டர் ஜெட் இதுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறது. அந்த கப்பல் அடிச்சு விட்டாங்க. யார் அடித்தது அப்படின்னா இது வரைக்கும் யாருமே கிளைம் பண்ணல. ஹவுத்திஸா அல்லது ஈரானா அல்லது இவங்க பேரில் வந்து இஸ்ரேலா
ஏன்னா அமெரிக்க கப்பல் அடித்தான்னா எப்படா என்ன அடிக்க போச்சுன்னு சொல்லி வீரம் பொங்கி வரும்ல. இதெல்லாம் அடித்து முடிச்சு 1 வாரம் ஆச்சு. இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. அப்போ என்னென்னா இவங்க கையில் என்ன ஆயுதம் இருக்குது, எங்கள் ஈரான் கையில். அவன் ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க, ரெடி ஆகிட்டே இருக்காங்க. என்னத்தை அடித்தாலும் திருப்பி திருப்பி வந்து தாக்குறாங்க. அப்படிங்கிறத போன மீட்டிங்கில் வந்து ட்ரம்ப் வேறு சொல்லிட்டாரு. அவங்க வந்து நான் பாராட்டுறேன் அவங்கள. என்ன அடித்தாலும் நாங்கள் அடிச்சிருக்க அடிக்க வந்து வேறொரு நாடாக இருந்தால் குற்றுயிரும் கொலையுரமாக இருந்திருப்பாங்க, எந்திரிக்கவே முடியாது. நாங்கள் அவ்வளோ அடிச்சிருக்கோம். அவ்வளோ அடித்து வந்து திரும்ப உடனே அப்படி உதறி எந்திரிச்சு வந்து திருப்பி அடிக்கிறாங்க. ஃபினிக்ஸ் பறவை மாதிரி வர்றாங்க அவங்க. அதை வந்து அதனால் அவங்கள வந்து நான் பாராட்டுறேன். அப்படி பாராட்டுறேன் என்ன வயிற்றுச்சலை பாராட்டுறது அப்படி எல்லாம் சொல்லி முடித்தார். இப்போ என்னென்னா நம்ம இந்த டேட்டாவுக்கு வருவோம். இங்கே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் என்ன சொன்னாங்க இந்த டைமில் வந்து மக்கள் வாழ்கிற இடம் இது சில இடங்கள் அடித்தாங்கல்ல. இப்போ என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி செக்டார். அங்கே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஆயில் ஃபீல்டு இருக்குது, ஓகே, அடுத்து ஆயில் ரிஃபைனரி இருக்குது, அப்புறம் ஆயில் ஸ்டோரேஜ் இருக்குது. ஏன்னா ஆயில் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு இடம் இல்லை. ஆயில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உறிஞ்சிற இடம். உறிஞ்சிறதை வந்து ஸ்டோர் பண்ணி, அது ரா மெட்டீரியலாக, அதாவது குரூட் ஆயிலாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். அதுக்கப்புறம் ரிஃபைன் பண்ணுறது, பெட்ரோல் டீசல்லாம் பிரிக்கிறோம்ல, ரிஃபைன் பண்ணுற ஒரு பெரிய ஃபேக்ட்ரி. அது சின்ன சின்ன ஃபேக்ட்ரி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி. ரிஃபைன் பண்ண பெட்ரோல் டீசல் மற்ற ஐட்டங்கள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ். அப்போ என்ன, கிட்டத்தட்ட 3 இடம். ஒன்று ஆயில் ரிஃபைனரி, ஸ்டோரேஜ், ரிஃபைனரி, 3ஐயுமே அடிப்போன்னு சொல்லி அவங்க லிஸ்ட்டு போட்டாங்க. ஓகே, நீ அடித்தானா நான் திருப்பி இதெல்லாம் அடிப்பேன். இவன் லிஸ்ட்டு போட்டான்ல, இவன் லிஸ்ட்டு போட்டால் அடிச்சு போடுவானே. ஏற்கனவே முன்னாடியெல்லாம் வந்து இஸ்ரேலோ அமெரிக்காவோ முதல்ல தாக்குனதுக்கு அப்புறம் தான் பதிலுக்கு பதில் என்ன தாக்குனாங்களோ அந்த அளவுக்கு இவங்க தாக்குனாங்க. இப்போ முதல் முறையாக அட்வான்ஸாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே ஈராக்கில் வந்து பாஸ்ரான்ற இடத்துல சவுதி அரேபியா அடித்தான் அப்படிங்கிறதுக்காக ஈரான் நேரடியாக வந்து இது இருக்கு இல்லையா, ஜோர்டான் அடித்தாங்க. அடித்து அமெரிக்கா வந்து அலற விட்டாங்க. என்னப்பா சம்மந்தம் மேலே திருப்பி இங்கே அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கோபம் வரல. கோபம் வருது, ஆனால் அடிக்க முடியலை. இந்த லிஸ்ட்டு இப்போ பார்ப்போம். எப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பேட்ரியாட் இருக்குல்ல, பேட்ரியாட்டில் வந்து பேட்ரியாட் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அங்கேருந்து ஒரு ட்ரோனோ அல்லது ஒரு மிசைல், அடிக்கிறதுக்கு மிசைலோ வருதுன்னு வச்சுங்களேன். வருதுன்னா இதை போய் தாக்குறது மிசைல் தான். அங்கேருந்து அழிக்க வர்றது மிசைல் தான். அந்த அழிக்க வர்ற மிசைலை தாக்கி அழிக்கிறதும் இன்னொரு மிசைல். ஓகே, இப்போ இந்த மிசைல் எத்தனை இருக்குன்னா ஒரு 16, 20, 24 அந்த மாதிரி வந்து அடிக்க வச்சுருப்பாங்க. அப்போது இது வந்து ஒன்று ரேடார் சிஸ்டம், இன்னொன்று அங்கே வந்து கமாண்ட் சிஸ்டம். ஓகே, சிபி மாதிரி கமாண்ட் சிஸ்டம். அதுக்கப்புறம் இது வந்து சிக்னல் எடுத்து கிளம்பி போகிற சிஸ்டம். இந்த 3மே இருக்கும். அதில் மோஸ்ட் ஆஃப் த ரேடார் சிஸ்டம் அழிச்சிருக்காங்க. அதை திருப்பி பண்ணிருக்கான்னு வச்சுங்களேன். இந்த ரேடார் சிஸ்டம் அழிச்சதுக்கு அப்புறமும் இப்போ இந்த இதில் யூஸ் பண்ணுவாங்கல்ல, யூஸ் பண்ணால் அந்த மிசைல் இருக்குல்ல, மிசைல் வந்து 2025, 2024 அண்ட் 25 அந்த டைமில் அமெரிக்காட்ட மொத்தம் இருந்த ஸ்டாக் எவ்வளோன்னா 2300 சொச்சம் மிசைல் அங்கே இருந்துச்சு. ஏப்ரல் 9 எடுத்தாச்சுன்னா ஒரு 1200, 1300 அந்த ஒரு டேட்டா இருக்குது. அது என்ன போடலாம், நான் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இவ்வளோ குறைஞ்சி 1500 பக்கத்தில் இருந்துச்சு. 2300 ஒரு 800, 900 குறைஞ்சிருச்சு. ஏன்னா இவங்க அனுப்புகிற ஒரு மிசைலையும் தாக்குறதுக்கு 2, 3 மிசைல் தேவைப்படும். அப்படி தாக்கி இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சது இந்த மாதிரி குறைஞ்சிருச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது பேட்ரியாட்டோட மிசைல் அப்படின்னா வெறும் 700, 750 தான் இருக்குது. அவ்வளோ குறைஞ்சிச்சு. இவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது இது அடித்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 700 மிசைல் இருக்குது. சரி, தாடு அப்படின்னு சொல்லி டெர்மினல் ஆட்டிடியூடுன்னு சொல்லி ஒரு பெருசு இருக்கு இல்லையா, தாடு. ஆமாம், தாடு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது எங்கன்னா இப்போ கீழே தரையிலிருந்து அந்த ரேடார் எவ்வளோ தூரம் பார்க்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் மேலே, எவ்வளோ தூரத்துனா அவ்வளோ தூரத்தில் வந்து அது பார்க்கும். அந்த தாடையே 6 தாடு அடிச்சிருக்காங்க. அது தாடை மொத்தம் யூனிட்டே அடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போது தாடுக்கும் இந்த மிசைல் தானே வேணும். அது வந்து இன்னும் லாங் ரேஞ்ச் மிசைல். அது வந்து முதல்ல இருந்தது வந்து ஒரு 450 பக்கம் மொத்தம் இருந்தது தாடோட. ஏன்னா தாடு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அதில் இப்போ அந்த 2025க்கும் இப்போ 27 ஜூலைக்கும் இடம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 270 இருக்குது. இப்போ இங்கே அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுவும் போயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பேன் உட்காந்துருக்க வேண்டியது தான். அடி மட்டும்தான் வாங்கணும், தடுக்க முடியாது. ஏன் வந்து இஸ்ரேல் லெபனான் அடிக்கிறான், ஓகே, அவன் போடுற ஒரு குண்டும் வந்து அங்கே விழுகுது, பயங்கரமாக எக்ஸ்ப்ளோட் ஆகுது, வெடிக்குது. ஓகே, ஆனால் இங்கே ஹெஸ்புல்லா இருக்காங்கல்ல, இவங்களோ அல்லது வேறு நாடோ, ஓகே, ஈவன் ஈரான் இங்கே வந்தாங்கன்னா நிறைய விழ மாட்டேங்குது கீழே. என்னென்னா தாக்கி அழிச்சிட்றாங்க.
ஓகே, அந்த தாக்கி அழிக்கக்கூடிய பவர் எது அப்படின்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மொத்தத்துக்கு இந்த கையில் வச்சுருக்கக்கூடிய மிசைல், அது ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் அல்லது இன்டர்செப்டார் மிசைல் அது பேர். அது வந்து ஸ்டாக்கு குறைஞ்சி போச்சு. சரி, இவங்க ஸ்டாக் குறைஞ்சி போச்சுன்னா உடனே இஸ்ரேல் வந்து மலை செய்ய போகிறாங்களா? அவங்ககிட்ட மேனுஃபேக்சரிங் கிடையாது. அவங்களும் வந்து அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சரிங்னா வேறு ஐட்டத்தை வச்சுருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர், அது அந்த மெடிசன் ஐட்டங்கள் சில எல்லாம் வச்சுருக்காங்க. அது எல்லாமே இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஏன்னா அங்கேருந்து கொண்டு வர முடியலை, மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிம்மதியாக வேலை பார்க்க முடியலை, கம்யூனிகேஷன் நிறைய அடித்தாச்சு. அப்படிங்கிறனால எல்லாம் முடிஞ்சு போச்சா. இந்த நிறுத்துறதுக்கான விஷயம் வந்து நம்பர் 1 நம்ம பாதுகாப்பு இருக்கு இல்லையா, இந்த பாதுகாப்புனா வெறும் இஸ்ரேல் பாதுகாப்பு மட்டும் இல்லை, இந்த மொத்த ஜிசிசி கண்ட்ரி பாதுகாப்பு இருக்குது. அவன் வந்து உதாரணத்துக்கு ஒரு 500 மிசைல் அனுப்புகிறான்னு வச்சுங்களேன், அது திருப்பி தாக்குறதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து 1000லேருந்து 1200 இன்டர்செப்டார் மிசைல் தேவைப்படுது. ஆனால் கையில் இருக்க 750 தான். என்னாகும், இந்த மொத்த ஜிசிசி நாடு நகரங்கள் வந்து தீக்கரையாகும். ஏன்னா அவங்க கையில் அவ்வளோக்கு வெறும் 500 சொல்கிறது, ஆனால் அவங்க கையில் இருக்குது 8000 மிசைல் இருக்குன்றாங்க இப்போ. ஓகே, அப்புறம் அது போக ட்ரோன் வந்து 26,000-30,000 ட்ரோன் இருக்குன்றாங்க. ஆனால் ட்ரோனை வந்து இப்போ ட்ரோன் வந்து $26,000-30,000 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது என்னாச்சு, அது 30 லட்ச ரூபா ஒரு ட்ரோனு. ஆனால் இது திருப்பி இங்கேருந்து மிசைல் வந்து பேட்ரியாட்டோ இது மற்றதோ போய் அடிக்கணும்னு வச்சுங்களேன், அது போய் அடிக்கணும்னா அது ஒன்று வந்து 20 கோடி ஒரு மிசைல் மேலே கிளம்பி போச்சு அப்படின்னா 10 கோடியிலேருந்து 20 கோடி. அது கணக்கு வந்து 1 மில்லியன்லேருந்து 2.5 மில்லியன் வரைக்கும் காஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ஆவரேஜாக 2 மில்லியன் வச்சாச்சுன்னா 20 கோடி ரூபா. ஓகே, 1 மில்லியனுக்கு $10 லட்சம் இன்ட்டு 100 அப்படின்னா 10 கோடி ரூபா. 1 மில்லியனுங்கிறது 10 கோடி ரூபா. ஓகே, 2 மில்லியன் ஒரு இது அப்படி கிளப்பி விட்டாங்கன்னா 2 மில்லியன். இப்போது ஒரு 500 இதை கிளப்பிட்டான்னு வச்சுங்களேன், என்னாச்சு, 1000 மில்லியன், 1 பில்லியன் ஆச்சு. ஒரு பில்லியன் 10,000 கோடி நம்ம ரூபாய்க்கு. அவ்வளோதான். அப்போ அங்கேருந்து நிறையா வச்சுருக்கேன். இதெல்லாம் முடிஞ்சு சரி 10,000 கோடியோட செலவு பண்ணிடலாம், இல்லை 50,000 கோடியோட செலவு பண்ணிடலாம். கையில் ஸ்டாக் வேணுமே. அந்த ஸ்டாக்குக்கு என்ன பண்ணியிருக்காங்க, போன வாரத்தில் அமெரிக்காவில் அதே இந்த லாக்ஹீட் மார்ட்டின் சொல்லிட்டு கம்பெனிக்கு ஒரு $58.62 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடிக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே 1000 இன்டர்செப்டார் மிசைல் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் சரின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்குறாங்க. முன்னாடியே என்ன சொன்னாங்கன்னா 1000 மிசைல் செய்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுமா, இவன் வந்து 1 வருஷத்துக்குள்ளே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த 1 வருஷத்துக்குள்ளே இழுத்துக்கிட்டு இருக்கணும்ல. அப்படி இழுத்துக்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும், இருக்கிறதெல்லாம் காலியாக போயிடும். ஆமாம், இப்போ இவன் வந்து உடனே திருப்பி அடிக்க போகிறானா என்னன்னு தெரியாது. இந்த நேரத்தில் நீங்கள் அடித்த அப்படின்னா இன்டர்செப்டார் மிசைல் கையிலெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஏன்னா அமெரிக்காவோட இதுதான் சப்ளை இங்கே இருக்குது, சவுதியில் இருக்குது, யூஏயில் இருக்குது, கத்தாரில் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது. நிறைய கத்தார், பஹ்ரைன், குவைத்தெல்லாம், கத்தாரோட பரவாயில்ல, குவைத்து பஹ்ரைன் ரெண்டையும் வந்து நாசப்படுத்தியாச்சு. யூஏ வந்து பரவாயில்ல, சவுதி வந்து பரவாயில்ல. சவுதியோட எனர்ஜி மட்டும்தான் அடி வாங்கியிருக்கு. யார்கிட்ட இருந்து, இந்த பிஎம்எஃப்னு சொல்லி ஈராக்கில் இருந்தும், அப்புறம் ஹவுத்திஸ் ஏமன்லேருந்து 2 பக்கம் அடிச்சிருக்காங்க. அடித்து ஒரு மாதிரி சவுதியை வந்து நிலைகொலைய வச்சுருக்காங்க. ஓகே, இந்த நேரத்தில் இவங்க அடித்தாங்கன்னா இந்த மொத்த ரீஜன் வந்து சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் டீட்டெயில் எடுத்து இவர் வந்து சவுதி அரேபியாவோட டிஃபெக்டோ ரூலர் முகமது பின் சல்மான் அவர் கூப்பிட்டு, நீங்கள் வந்து அங்கே அடித்தீங்கன்னா அதோட சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள உறவு டோட்டலாக கட் ஆயிரும், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. காதல் ரத்து மாதிரி இல்லை, காதல் பரவாயில்லைங்க, போச்சுன்னு இன்னொரு கிடைக்குங்க. அமெரிக்காவுக்கு வந்து சவுதி அரேபியா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. மொத்த முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் சவுதி அரேபியா மட்டும் போடான்னு சொல்லிட்டு வெளியே துரத்திட்டாங்கன்னா மற்றெல்லாம் சின்ன சின்ன நாடு. ஏன்னா அந்த ரீஜனில் வந்து ஓபெக்கில் தலைமை வந்து சவுதி அரேபியா. ஓகே, ஓபெக் ப்ளஸில் தலைமை வந்து ரஷ்யா. இப்போ ஓபெக் நாட்டுக்கு வந்து தலைமை சவுதி அரேபியானா அந்த சவுதி அரேபியா என்ன செய்யும், அவன் வந்து அவனை நம்ம பேஸ் பண்ணி பஹ்ரைனாக இருக்கட்டும், மற்ற எல்லா நாடும், ஈவன் ஈரான் வரைக்கும். ஓபெக்கில் ஈரான் இருக்குது, ஈராக் இருக்குது, இந்த நாடு விலகிருச்சு போன மே மாதம். எது, யுஏஇ. இப்போ 2019 வந்து கத்தார் விலகிருச்சு. மற்றபடி ஓமானாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், பஹ்ரைன், குவைத்து, ஈரான், ஈராக்கு, அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற ஆப்பிரிக்கன் சில கண்ட்ரி எல்லாம் வந்து ஓபெக்கில் இருக்குது. அப்போ இவன் வந்து சவுதியை வந்து அமெரிக்கா வேணும்னு சொல்லிட்டான்னா தளங்கள் மொத்தத்துக்கு காலியாயிரும். அந்த தளங்கள் காலியாச்சுன்னா அமெரிக்கா வந்து அங்கே எங்கேருந்து இது படை நடத்த முடியும், மொத்தத்துக்கு அவுட் ஆயிரும். ப்ளஸ் வந்து அவனுக்கான எக்கானமி இருக்குல்ல, அமெரிக்கன் எக்கானமி
டோட்டலாக பிரச்சனையாயிரும். அதுக்கப்புறம் இஸ்ரேல் இருக்கான்ல, இஸ்ரேலை அடிக்கிறதுக்கு இவங்க வந்து ஏமனி இருக்கான்ல, அவன் வந்து நடந்து வந்து போய் அடிச்சுட்டு போயிடுவாங்க. உதாரணம் சொல்கிறதான் 2000 கிலோமீட்டரு. ஆனால் இப்போ ஏமன் வந்து அங்கீகாரம் கொடுக்கல. ஓகே, இப்போ அங்கீகாரம் கொடுங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, எப்படி நாங்கள் வந்து இப்போ சவுதி அரேபியா இந்த அரபு நாடுகள் என்ன சொல்கிறாங்க, ஏமனுக்கு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறத நீ கேட்டேன்னா உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறோன்றாங்க. அது கேட்க முடியாதுன்றாங்க. அவங்க கேட்குற அங்கீகாரம் என்னென்னா காதறுத்து கொடு கையறுத்து கொடுன்னு சொன்ன மாதிரி. அது அப்படிலாம் எங்களுக்கு அந்த அங்கீகாரம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அமெரிக்காவோட உறவு கட்டாயிருச்சு அப்படின்னா உடனே சைனா வந்து உட்காந்துருவாங்க. சைனா வந்து உட்காந்தோன்னா மொத்தம் அந்த ரீஜனே சைனா கைக்கு வந்துடும். நீ வந்து சைனா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிங்கிற ரீஜனில் அந்த பயம் இருக்குல்ல, தன்னிட்ட வந்து இது குறைஞ்சிருக்கு. நான் இவ்வளோ தூரம் டீட்டெயில் பேசுகிறேன்னா, அமெரிக்காவில் ஆயுதங்கள், அதுவும் ரொம்ப குறிப்பாக இன்டர்செப்டார் மிசைல், தடுக்கும் ஆயுதம் இருக்கு இல்லையா, மிசைல் வந்து ஏவுகணை, அவங்களோட ஸ்டாக்கு குறைஞ்சிருச்சு. அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும். அது குறைஞ்சபட்சம் 6 மாதத்தில் 500 மிசைல் கிடைக்கலாம். ஆனால் இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஆகஸ்ட்டில் இருக்கோம். செப்டம்பர் அக்டோபர் முடிஞ்சுன்னா நவம்பர் மாதம் வந்து அங்கே இடைத்தேர்தல் வருது அமெரிக்காவில். ஏற்கனவே 49% இவருக்கு இருந்த செல்வாக்கு இருக்கு இல்லையா, அது 10% குறைஞ்சி 39% இருக்குது ட்ரம்ப்புக்கு. இனி இதெல்லாம் போகும்போது, இதெல்லாம் பிரச்சனை ஆகும்போது கடைசியில் 25% நிற்கும். இன்னும் பரிதாபமான தோல்வி வரும். அப்புறம் அதிபர் தோல்வி இல்லை, ஆனால் அங்கே அந்த தேர்தல் தோல்வி என்ன நடக்கும் அப்படின்னா, அவரை வந்து உட்கார வச்சு இம்பீச் பண்ணிடுவாங்க. பதவி விலக்கிறதுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் இம்பீச் பண்ணிட்டாங்கன்னா பதவி விலகியே ஆகணும். அப்படி விலகியாச்சுன்னா அடுத்து வந்து ஏற்கனவே எப்ஸ்டீன் ஃபைல் இருந்த இதெல்லாம் வச்சு கோர்ட்டு ரெடியாக இருக்குது தூக்கி உள்ளே போடுறதுக்கு. அப்போது கடைசி கட்ட வாழ்க்கை இருக்குல்ல, ஜெயிலுக்குள்ளே முடியுற மாதிரி ஆகிடும். அப்போ அவ்வளோ பெரிய நெருக்கடி வந்து ட்ரம்ப்புக்கு. அதனால் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, நோ வி ஆர் நாட் கோயிங் டு அட்டாக் ஈரான். அங்கே வந்து டெஹரான்லேருந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல் வந்திருக்கு, நாங்கள் எல்லாம் சேர்ந்து இது ஹர்மோஸ் வந்து திறந்து விட்டுறோம். ஹர்மோஸ் ஏற்கனவே திறந்து தானே இருந்துச்சு, நீ வந்தானே க்ளோஸ் பண்ணேன், இப்போ திறந்து விட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் அட்டாக் பண்ண போகிறதில்ல. சரி, இதை வந்து இஸ்ரேல் எப்படி சம்மதிக்கிறான் அப்படின்னா, என்னையவே அந்த அடி அடிக்கிறான்டா, ஒன்றே வந்து சும்மா விட மாட்டான்டா, நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு. சரி ஓகே. ஆனால் இதோட சேர்த்து அவன் சொன்னதை வந்து அந்த மொத்த எனர்ஜியில் இடம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தனை அடிக்கணும்னு சொல்லி இஸ்ரேலோட பிளானு. ஆனால் என்னத்தை அடித்தாலும் இஸ்ரேலை வந்து கூறு போடுறதுக்கு இவன் தயாராக இருந்தாங்க. மொத்தத்துக்கு இஸ்ரேல் பயந்து, அமெரிக்கா பயந்து, ஈரான் கை ஓங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செய்தி இருக்கு இல்லையா, இது காமிக்குது. இது வந்து எப்படின்னா, ஒரு வகைக்கு வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு நல்லது. மிடில் ஈஸ்ட்டு நம்பி இருக்கக்கூடிய இந்தியா மாதிரி ஏகப்பட்ட நாடுகளை நம்பினா என்னைக்கு நம்பியிருக்கோம். ஓகே, எல்லா நாடுகளுக்கும் நல்லது. யாருக்கு நல்லது இல்லை அப்படின்னா, அங்கே மன்னராக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நல்லதில்லை எதிர்காலத்தில். ஓகே சார், ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.